இந்த பெங்களூருக்கு கார்டன் சிட்டின்னு நேம் வச்சதுக்கு பதிலாக டிராஃபிக் சிட்டின்னு வச்சுருக்கலாம். அவ்வளோ டிராஃபிக்கு, எல்லாரும் எங்கே தான் போகிறாங்கன்னு தெரில, அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. இப்போது நாங்கள் இருக்கிறது வந்து கொஞ்சம் அவுட்டர் ஏரியா. இதுலேயே இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னா, அப்போ மெயினான ஏரியாலாம் எப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியல. அது இந்த டிராஃபிக்கு பயந்துட்டு எங்கேயுமே வெளியில் டுகோ கூப்பிட்டு போக முடியல. இங்கே நியர்பையில் நிறைய பார்க் இருக்குது. அது எல்லாமே ஏதாவது ஒரு டிராஃபிக்கை நம்ம கடந்து தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த தடவை எங்கேயாவது கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நியர்பையில் ஒரு பார்க் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான பார்க்கு. ஸோ அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி வீட்டுக்கு கெஸ்ட் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ யாராவது வந்தால் தானே நம்ம வீடு எல்லாமே நல்லா டீப் க்ளீன் பண்ணுவோம். அது நல்லா டீப் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக அவங்களுமே வந்துட்டாங்க. 1 hour போல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுமே ரிட்டன் கிளம்பிட்டாங்க. அப்புறம் கையோட பக்கத்தில் வந்து நாட்டு காய்கறிகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த பார்க்குக்கு ஃபுட்டு ஸ்நாக்ஸு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே இருக்கா என்னன்னு தெரியல. பட் நான் கொண்டு போயிருந்தேன் டுக்குக்காக. அங்கே வாங்கி தரது அன்ஹெல்த்தியாக தானே இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ராகி, அதுக்கப்புறம் சாக்கோ பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கண்ட்ரி சுகர் இந்த 3மே ஆட் பண்ணிவிட்டு சாக்கோ பாம் மாதிரி தான் பண்ணேன். அவ்வளோ சாஃப்டாக வந்திருந்தது. இது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 4 days கிட்ட ஸ்டோர் பண்ணலாம். வெளியில் வைக்கிறீங்கன்னா ஒரு 2 days. ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ அதனால் சீக்கிரமே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதோட ரெசிபி ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அந்த பார்க் பற்றின வீடியோ ஃபுல் லாங் வீடியோவை ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.